சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் இல்லை, நம்ம மருமக பென்னி தான் பாஸ்தா செய்யறாங்க. பாஸ்தா பாஸ்தாவா? நாங்க பாஸ்தாங்கிறது ரஜினி படத்துல பாஸ்தா நம்ம வந்து இன்னைக்கு ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி வாயில் நுழைய மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. பாஸ்தா வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து பென்னே பாஸ்தா. இது வந்து மைதா பாஸ்தா தான். உங்களுக்கு வந்து வீட் பாஸ்தாவும் கிடைக்குது, வேற வேற ஷேப்ஸ்லயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குதோ அது நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பாஸ்தாவுக்கு அளவா உப்பு போட்டுக்கலாம். லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது ஒட்டாம இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பாஸ்தாவை வந்து மூடி வச்சு ஒரு 5 to 7 minutes வேக வச்சுக்கலாம். கண்ணே, எல்லா பாஸ்தாவும் இதே டைம்ல வேக வைக்கணுமா? அது வந்து நம்ம பாஸ்தா ஒவ்வொரு பாஸ்தாவை பொறுத்து, ஒவ்வொரு பாஸ்தாவில் வந்து அவங்க பின்னாடியே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு. அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்க ஒரு 8 minutes அந்த மாதிரி வேக வச்சீங்கன்னா ஓகே, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். சரி சரி. கண்ணே, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து வந்து சிக்கனை வேக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பேனு, எந்த பேன்ல பாஸ்தா செய்ய போறோமோ அந்த பேன்ல ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி சரி. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வாங்கியிருக்கு, ஃபிங்கர் சைஸ்ல. அப்போதான் வந்து பாஸ்தா மாதிரியே இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். வேக வச்சு போட வேண்டியதில்லையா? வேக வைக்க வேண்டியதில்லை, இதுலயே வந்துடும். தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, இதுல எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியே நமக்கு போடும். சரி சரி. உப்புலாம் போட வேண்டியதில்லையா? உப்பு போடணும், உப்பு கொஞ்சம் போடுங்க. இன்னைக்கு வந்து நான் தான் செஃப், நான் சொல்ல தான் இவங்க பண்ணுவாங்க. லைட்டாக போட்டுமா? லைட்டாக போடுங்க. கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம். ஓகே, 1/2 ஸ்பூன் போதுமா? போதும் போதும். இப்போ வந்து சிக்கனை போட்டு கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். வந்து இதை வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி தண்ணி வத்துற வரைக்கும் வெந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள அந்த தண்ணி எல்லாம் வெந்து வந்ததுன்னா அதே சிக்கன் வெந்துடும். சரி சரி. இது எந்த ஒரு டிஷ்ஷுக்குன்னு? இது வந்து இட்டாலியன் குசைன். என்னது உசேனா? குசைன் இட்டாலியன், இட்டாலி நாட்டு, யூரோப்ல இருக்கு இட்டாலி நாடு, அந்த நாட்டுல. அப்படியா? அதெல்லாம் நம்ம இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் நம்ம நாட்டுக்கு சேருமா? அதெல்லாம் சூப்பரா இருக்கும், நான் பண்ணி தரேன் பாருங்க. ஓகே. இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு, அதோட தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து இன்னொரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதே பேன்ல நம்ம வந்து பாஸ்தா செஞ்சுக்கலாம். சிக்கன் வந்து முழுசா வேகணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து சாஸ்லயும் வேக வைப்போம். அதனால ஓரளவுக்கு 90% அடுத்து என்ன பண்ணுறது? இப்போ வந்து பாஸ்தா வெந்துருச்சு, அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றிங்க. போதுமா? 7 நிமிஷம் இருந்தது. போதும். பார்த்து சுட்டுக்காம. ஓகே ஓகே. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்கு. போதுங்கண்ணே, இந்த அக்கறை எப்பவுமே இருந்தால் போதும் எனக்கு. அது இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ பாஸ்தா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு பச்சை தண்ணி ஊற்றி, நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றி இதெல்லாம் நல்லா ரின்ஸ் பண்ணிக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலி அத்தன்டிக்காக பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயிலில் தான் வந்து பண்ணுவாங்க. நமக்கு விட்ட வந்து கடலெண்ணெய் தான் இருக்குது, அதனால கடலெண்ணெயிலே நம்ம பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம சாஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் சாஸு. அதுக்கு அதே பேனில் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் பட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம், இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். என்னோட ஸ்டூடெண்ட் பாதியில் எங்கேயோ போயிட்டாங்க, வேலை இருக்குன்னு. இப்போ பூண்டு வந்து நல்லா வறுப்பட்டு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது. இப்போ இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டரோட. இப்போ மைதா மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம்
அதில் வந்து பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் பால் யூஸ் பண்ணும்போது ஹை ஃபேட் இருக்கிற பாலாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மைதா மாவு வந்து லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஏங்க இது வந்து சிக்கன்ல செய்ய முடியுமா இந்த பாஸ்தா? இல்லை, இது வந்து வெஜ்லேயும் செய்யலாம். இப்போ மஷ்ரூம், பேபிகார்ன் இந்த மாதிரி இப்போ நம்ம சிக்கனை வறுத்தோம்ல அதே மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் பதிலாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. இப்போ வந்து பால் கொஞ்சம் திக்காயிட்டு இருக்கு. இதில் வந்து கொதிக்க வேண்டியது இல்லையா? பால் கொதிக்க வேண்டியது இல்லை. சூடான போதும். சூடானா இல்லை, அது இது போட்டுக்கலாம், ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் தானே மிஸ்ஸு, நான் சொல்றது கேளுங்க. ஓகே சரி தங்கம். என் ஸ்டூடெண்ட் பாதியில் எங்கேயோ போயிடுறாங்க, பொறுப்பே இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு. இது வந்து ஓரிகானோ ஹர்ப். இப்போ நம்ம மல்லித்தூள், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி மாதிரி இது அந்த நாட்டில் ஓரிகானோன்னு கிடைக்கும். கடையில் வந்து ஓரிகானோன்னு கேட்டால் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் வச்சுருப்பாங்க. சரி சரி. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஓ இது இதா இது வரமிளகாய் உடச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஆமா, அப்படி சப்போஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா வரமிளகாய் இது பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டா இந்த சாஸ்க்கு லைட்டா உப்பு, அப்புறம் கொஞ்சம் பெப்பர். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாஸ்தாலாம் போட்டுட்டு கடைசியில் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸு ஓரிகானோலாம் கடைசியில் மேலே தூவி விட்டுக்கலாம். சரி சரி. கொஞ்சம் காரம்லாம் பத்தல அப்படின்னா? பத்தலைன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க பால். ஆமாம் 20% இதாயிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே திக்காக வேணாம், ஏன்னா இது போட்டால் இன்னும் திக்காகும். பாஸ்தா போட்டா இந்த சிக்கன் போட்டுக்கலாம். வேக வச்ச பாஸ்தாவையும் போட்டுக்கலாம். பார்த்து இந்த கையில் எடுத்து போட மாட்டோம். இப்படி அது இட்டாலியன் டிஷ் அப்படிங்கிறதுனால இந்த கை பழக்கம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி சரி. இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்தாலே போதும். மூடிட்டு சிம்ல வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம், அப்புறம் திரும்ப எடுத்து கலக்கிட்டு நமக்கு டேஸ்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஏதாவது வேணும்னா போட்டுட்டு திரும்ப முடிச்சிடலாம். சரி. இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேமராமேனுக்கு எச்சி ஊறுதுன்னு நினைக்கிறேன். எங்க கேமராமேன். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சீசனிங் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஓரிகானோ, பெப்பர் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீதேவி சமையலில் ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஏன்னா இது வந்து மைதா மாவுல ஊற்றிருக்கு இல்லையா, அது கெடுதல் இல்லையா? கெடுதல் தான், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே நான் வந்து ஃபஸ்ட்டு பைட்டை கொடுக்க போகிறேன். இந்த ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்தா பீஸ், ஒரு சிக்கன் பீஸ் அப்படி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கனுக்கு அந்த பாஸ்தா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கா? நான் கூட எப்போ மாதிரி நினச்சேன், அதனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குண்ணே. ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிட்டா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து இன்னொரு டிஷ்ஷோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.